வணக்கம். இந்த வீடியோவில் ESP8266 பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு 4 சேனல் ரிலே மாடியூலில் வந்து நம்ம ஐஃபோன் ஆப் ஹோம்னு ஒரு ஆப் இருக்குது ஐஃபோனில். அந்த iOS இருக்கிற அந்த ஆப் மூலமாக எப்படி இந்த ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து இந்த மாடல் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கோம். ஹோம் அசிஸ்டன்ட் இன்டர் எப்படி பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஐஃபோன் கூட இன்டர் எப்படி பார்க்க போகிறோம். இந்த மாடலில் வந்து ஒரு Arduino ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம இந்த மாடலில் FTDI அதாவது USB to serial converter மாடல் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாடல் நீங்கள் ஜஸ்ட் பவர் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த ஐஃபோனோட ஹோம் ஆப்பில் ஆட்டோவாக டிஸ்கவர் ஆகும். அதாவது நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் ரெண்டுமே வந்து சேம் வைஃபையில் இருக்கணும். அந்த வைஃபை கிரெடென்ஷியல் எப்படி போடுறது, எப்படி லோட் பண்ணுறது அப்படின்ட்டுலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். எப்படி டிஸ்கவர் பண்ணிவிட்டு அது மூலமாக எப்படி நம்ம அந்த லேஅவுட் செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீட்டில் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Arduino ஸ்கிரிப்டில் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அந்த Arduino ஸ்கிரிப்டு. இதில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அதாவது 3 டேப் இருக்குது. ஒன்று ஆப்பிள் ஹோம் கிட்னு ஒரு டேபு, ஜஸ்ட் மை அக்சஸரின்னு ஒரு டேபு, ப்ளஸ் வைஃபை இன்ஃபோன்னு ஒரு டேபு. மொத்தம் அதில் 3 டேப் வரும். இந்த 3மே ஒரே ஃபோல்டரில் காப்பி பண்ணிவிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப இந்த வைஃபை வந்து உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த Arduino ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டில் இந்த 3மே வந்து ஒரே டேபில் இருக்குது. இந்த மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கணும். இது எப்போ வரும்னா எல்லாமே இந்த 3 ஸ்கிரிப்டும் ஒரே ஃபோல்டரில் இருந்தால் மட்டும்தான் வரும். அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வைஃபை இன்ஃபோவில் ஜஸ்ட்டு உங்களோட லோக்கலில் SSID பாஸ்வேர்டு நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட வைஃபை ஹாட்ஸ்பாட் என்ன இருக்கோ அந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்டோட SSID பாஸ்வேர்டும் ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். இதை என்ட்ரி பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இதில் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த அக்சஸரிஸில் எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஹோம் கிட்லேயும் அது நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. இந்த வைஃபை இன்ஃபோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி த்ரூ FTDI மாடல் மூலமாக நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாடலில் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றத இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா தான் வந்து FTDI எப்படி கனெக்ஷன் தர்றது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் போதும். இதை அப்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஐஃபோன் ஆப்பில் தான் இருக்குது. இது நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இப்போ நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை பேக் பண்ணுறது பார்க்கலாம்.